லீவுக்கு அம்மா வீட்டுக்கு வந்தேன் அப்படின்னா, முக்காவாசி வேலைய நானே எடுத்து செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு நெனப்பேன். சரி அவங்க கொஞ்சம் ரெஸ்ட் எடுக்கட்டும் அப்படிங்கிற மாதிரி யோசிப்பேன். அதனால மேக்ஸிமம் நானே எல்லா வேலையும் செய்வேன். அப்பா வந்து பார்த்தீங்கன்னா, மோஸ்ட்லி வெள்ளை வேட்டி சட்டை தான் யூஸ் பண்ணுவாங்க. அதனால அதுக்கு நல்லா சுத்தமா துவைச்சு, அதுக்கு நீளம் போட்டு இதெல்லாம் நானே பண்ணி குடுத்துருவேன். வாஷிங் மிஷின் இருக்கு. இருந்தாலும் வாஷிங் மிஷின்ல வெள்ளை வேட்டி சட்டையெல்லாம் போட்டோம் அப்படின்னா, அந்த அளவுக்கு அழுக்கு போகாது. அம்மானாலயும் துவைக்க முடியல. அம்மா வந்து ஸ்கூல் படிக்கிற காலத்தில எங்க 4 பேருக்கும் துணியெல்லாம் துவைச்சு அவ்வளோ சுத்த பத்தமா போட்டு அனுப்பி விடுவாங்க. ஆனா இப்பலாம் பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் வயசானதுனால ஹெல்த் இஷ்யூலாம் இருக்கிறனால அவங்களாலயும் பண்ண முடியல. ஸோ நான் வந்திருந்தேன்னா, நான் பண்ணி குடுத்துருவேன் அந்த வேலையெல்லாம். அது மாரி வீடையும் நல்லா டீப் கிளீன் பண்ணி குடுத்துருவேன். என்ன நம்ம செஞ்சாலும் வீட்டு வேலைக்கு முற்றுப்புள்ளி கிடையாது. அது ஆன்னு போய்க்கிட்டே தான் இருக்கும். சரி நம்ம இருந்த வரைக்கும் அம்மாக்கு நம்ம கொஞ்சம் ஹெல்ப் பண்ணோம் அப்படிங்கிற மன திருப்தி நமக்கு. நம்ம புள்ள நமக்கு செஞ்சு குடுத்துச்சு அப்படிங்கிற சந்தோஷம் அவங்களுக்கு. நீங்களும் உங்க அப்பா, அம்மாக்கு இப்படி ஹெல்ப் பண்ணுவீங்க அப்படின்னா, வீடியோக்கு லைக் பண்ணி நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஒருவேளை இதுவரைக்கும் செய்யலைனாலும் இனி கண்டிப்பா அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணுங்க. அவங்களுக்கும் ஹெல்த் இஷ்யூலாம் இருக்கும்.